ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதர் பாய் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம செய்யறது ஆட்டு பண்ணையில் என்ன ஃபுட்டு, என்ன தீவனம் ஆட்டுகளுக்கு போடுறோம், அது எப்படி எடையை கூட்டுது, நம்ம எந்த முறையில் தீவன மேலாண்மையை நம்ம பண்ணையில் கையாளுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி 2 இறையை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது 2வது இறை. முதல் இறையை பற்றிய வீடியோ நீங்கள் வேணும்னா எஸ்ன்னு போடுங்க கமெண்டில், நாங்கள் போடுறோம். இது என்னென்னா, நாங்கள் இப்போது எடுத்த பேட்சில் இந்த தீவனத்தை யூஸ் பண்ணுறோம். இது ராஜபாளையத்திலேருந்து வாங்கினோம். இந்த தீவனத்தில் சோளம், சுண்டல் தொடி, பட்டாணி தொடி, தவிடு, குச்சி புண்ணாக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 ஐட்டம் இதெல்லாம் கலந்து இருக்குது. இது ஒரு மூடை அங்கே இருந்து எல்லாம் அங்கே வாங்கும்போது 1400 450 தான். ஆனால் இங்கே வீட்டுக்கு சேரும்போது 1500 கிட்ட சேர்ந்துடும். இதில் நம்ம என்னத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவோம்னா, அரிசியும் தவிடும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம். இது கரெக்டாக 1 மாதம் போட்டிருக்கிறோம் நம்ம குட்டிக்கு. நம்ம குட்டியினுடைய எடை எப்படி கூடியிருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ என்கிட்ட 9 பொட்டுக்குட்டியும் ஒரு 2 ஆடு, ஒரு வெள்ளாட்டங்குட்டி என்கிட்ட இருக்குது. அதுக்கு 5 கிலோ கணக்குக்கு போடுவோம். கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு குட்டிக்கு 450 கிராம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். கணக்கு பண்ணி போடுவோம். இந்த இறையை நம்ம போடும்போது எப்படி போடுவோம்னு சொன்னால், தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த புட்டு பதத்தில் போடுவோம். குட்டிக்கு செரிமான பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுனால புட்டு பதத்தில் நம்ம போடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பொடியாகவும் போட மாட்டோம், நிறைய தண்ணியாகவும் போட மாட்டோம். நிறைய தண்ணி ஊற்றி போட்டோம்னு என்ன ஆகும்னு சொன்னால், மழை காலங்களில் இறை திங்காது, அந்த குளிர்னால அந்த இறை திங்காது. அதனால் லைட்டாக புட்டு பதத்தில் போடுவோம். போடும்போது அந்த இறை பெட்டியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தட்டி நல்லா சேமாக ஒன்று போல் எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு நம்ம குட்டிக்கு போடுவோம். நல்லா பரப்பி விட்டால் தான் குட்டி ஈவனாக சாப்பிடும். இப்போ நான் பரப்பி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஒன்று போல் பரப்பி விட்ருவோம். விட்டுட்டு குட்டியை திறந்து விடுவோம். குட்டியை திறந்து விடும்போது அது அழகாக சாப்பிடும். இந்த இறையை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ராமையம்பட்டியில் வெட்னரி காலேஜிலேருந்து ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணுவோம். அதை இந்த பேட்சில் நாங்கள் 2வது செட்டுக்கு 2வது மாதத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி நம்ம போடுவோம். இதான் ஃபஸ்ட்டு செட்டு ட்ரை பண்ணும்போது மொத்தம் 9 செம்மறி குட்டி, பொட்டுக்குட்டி மட்டும் இருக்குது. அதுக்கு டோக்கன் போட்டு விட்டோம் 22 23ன்னு சொல்லி. அதில் ஒவ்வொரு குட்டியும் இவ்வளோ கூடி இருக்குது. மொதல் மாதங்கும்போது ஆவரேஜ் கணக்குக்கு ஒரு 3.5 கிலோ வந்துட்டு, மாதமே ஆவரேஜுக்கு 3.5 கிலோ வந்துட்டு. ஆனால் 2 கிலோ 3 கிலோ அப்படி தான் கூடியிருக்கு. ஒரு 2-3 குட்டி மட்டும் 4 கிலோ 5 கிலோன்னு கூடியிருக்கு. இதான் நம்மளோட குட்டிகள். இந்த 2 வெள்ளாடு, ஒரு நாட்டுக்குட்டி, 8 பொட்டுக்குட்டி. நல்ல ப்ரீடு, அழகாகவும் இருக்கும், நல்ல பார்வையாகவும் இருக்கும். இதெல்லாம் இப்படி தான் இறை போட்டுட்டு நம்ம போட்டுருவோம். ஆனால் இதில் நம்மளை கண்டால் கொஞ்சம் மிரளும் குட்டிகள். ஏன்னா நம்ம தான் இந்த குட்டியில் பிடிச்சி இறை போடுறோம், எடை போடுறோம். அதனால் நம்மளை கண்டால் கொஞ்சம் பதுங்கி தான் இறை சாப்பிடும். அதனால் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தான் இதுக்கு இறை போடுவாங்க. எங்கள் அக்கா இறை போடும்போது அது பக்கத்துலேயே நின்று இறை சாப்பிட்டுக்கிடும். அது பிரச்சனை இல்லை. நம்மளை பார்க்கும்போது நான் அடிக்கடி பிடிச்சி மருந்து கொடுக்கறதுனால, அடிக்கடி பிடிச்சி எடை போடுறதுனால நம்மளை கண்டால் ஏதோ பயந்து அது கொஞ்சம் மிரளும். அதனால் தூரத்தில் இருந்து ஜூம் பண்ணி தான் வீடியோ எடுத்தோம். ஏன்னா இந்த தீவனம் நல்லா தான் இருக்குது. மாதம் ட்ரை பண்ணியிருக்கிறோம். 5 கிலோ தான் தேரலை. ஆவரேஜுக்கு ஒரு 3.5 கிலோ தான். அதிகபட்சம் ஒரு குட்டிக்கு 2 கிலோ 2.5 கிலோ ஏறி இருக்குது. ஒரு குட்டி 4 கிலோ ஏறி இருக்குது. ஒரே ஒரு குட்டி 5 கிலோ ஏறி இருக்குது. இப்படி ஆவரேஜ் பண்ணும்போது 3.5 கிலோ கணக்குக்கு வருது. இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால், இந்த ஃபுட்டு எப்படி இருக்குது, இந்த ஃபுட்டு நல்லா தான் இருக்குது. இடையில கொஞ்சம் மழை வந்துட்டு அதனால் கொஞ்சம் குட்டிகள் லைட்டாக இறை சாப்பிடலை. இந்த ஃபுட்டு இந்த 1 மாதம் ட்ரை பண்ணதில் ஆவரேஜ் 3.5 கிலோ வந்திருக்கு. நம்ம இன்ஷா அல்லாஹ் செகண்ட் மந்த்து, இது ஃபஸ்ட்டு மந்த்தில் ஆவரேஜ் 3.5 வந்திருக்குறா. செகண்ட் மந்த்தில் இந்த நம்ம ராமையம்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் ராமையம்பட்டியில் உள்ள வெட்னரி காலேஜ் ஃபுட்டை ட்ரை பண்ணி அது எவ்வளவு எடை கூடுது. கிட்டத்தட்ட ஒரு குட்டிக்கு 450 கிராம் கிட்ட நம்ம போடுறோம்.
நெக்ஸ்ட்டு மந்த்தில் கொஞ்சம் கூட்டி போடுவோம். ஒரு 1/2 கிலோ 550 600 கிட்ட போடுவோம். அதை போட்டு அது எவ்வளவு எடை கூடி இருக்குதுங்கிறத உங்களுக்கு போடணும்னு நான் நினச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ தேவைன்னா, நான் செகண்ட் மந்த்து வீடியோ போடணும்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் கண்டிப்பாக போடுவோம். ஒரு குட்டி எவ்வளவு கூடுதுங்கிறத உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம வீட்டில் உள்ள ஆடு, நல்ல ஒரு வர்க்கத்து ஆடு. ஒரிஜினல்னு சொல்லிட முடியாது, ஒரு மீடியம் ரேஞ்சான நல்ல வர்க்கத்து ஆடு. இது வந்து 2 குட்டி போட்டிருக்குது. அங்கே உள்ள அந்த கண்கருப்பு ஆடு வந்து ஒரு குட்டி போட்டுருக்குது. 3மே பொட்டை தான். நல்ல இந்த அல்லாவுடைய கிருபையில் இந்த இறை போடுறதுனால நல்ல பால் இருக்குது. 2 குட்டிக்கும் இங்கே பால் இருக்குது, அங்கே ஒரு குட்டிக்கு நல்ல பால் இருக்குது. இது வந்து நாட்டு கிடாய் வரும்போது 19 கிலோ இருந்துச்சு. இப்போ இந்த இறை போட்டதில் இது 3 கிலோ 3.25 கிலோ ஏறி இருக்குது. நல்ல வளர்ப்பு. குட்டி வரும்போது இப்போ தான் எல்லோரும் இந்த லைவ் வெயிட் சொல்கிறாங்க. நாங்கள் தான் குட்டியை வந்து பார்த்து தான் மதிப்போம். கறி மதிப்பு தான் மதிப்போம். நாங்கள் கறிக்கடை வச்சுருக்கோம். அதனால் வரும்போது அது வந்து எத்தனை கிலோ இருந்துச்சுன்னா ஒரு 10 கிலோ தரத்தில் வந்துச்சு. இப்போ 12 கிலோ தரத்துக்கு ஆயிட்டு. நல்ல வளர்ப்பு. அல்லாவோட கிருபையில் இப்போ எல்லா குட்டிகளுமே நல்ல வளர்ப்பில் இருக்குது. அந்த பாருங்க ஒரு பொட்டு குட்டி, அந்த குட்டிகிட்ட சேட்டை பண்ணதில்லை, குட்டி கூட நிற்கல அந்த ஓடுறதுல. இந்த குட்டி தான் வரும்போது கட்டை குட்டியாக வந்துச்சு. நல்ல வளர்ப்பு அல்லாவோட கிருபையில். எல்லா குட்டியுமே வளர்ப்பு. இந்த முன்னாடி நிற்கிற 25ஆம் டோக்கன் அந்த குட்டி மட்டும் கொஞ்சம் வளர்ப்பு ஸ்லோவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதுவும் 2வது பேட்சில் செட் ஆயிரும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு நம்ம பண்ணை குறித்து மேலும் அப்டேட் வேணும்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள், நம்ம குறித்து போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போது ரீசெண்டாக ஒரு கமெண்ட் பார்த்தேன் நம்ம சேனலில், ப்ரோ உங்கள் 1 டே இது போடுங்க ப்ரோ, உங்கள் பண்ணையில் 1 டே நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இறை போடுறீங்க, அதை பற்றி போடுங்கன்னு ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரத்தில் ஒரு வீடியோ வெளியிடுவோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்ன இறை அதுக்கு போடுறோம், எந்த முறையில் தண்ணீர் அதுக்கு வைக்கிறோம், நம்ம வந்து அதை அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் போடுவோம். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.